நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கு மேலாக அன்பு கூறியவர் நீர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறின் எனவும் மனநொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் சிலை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலையை விட்டு விலகுவேன் என்று உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திரவிலின் ஆன்மாக்களுக்காகவும் சிலைப்பாதை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் வளங்கள் அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, யாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது நீர் அவரோடு உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்க துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திரு மைந்தரிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் சிலுவை பாதை இது ஒரு போராட்டத்தின் பாதை. இது சமூக மாற்றத்திற்கான புதிய பாதை. இது என்றோ எங்கோ நடந்து முடிந்த பாதை அல்ல, நம்மவரில் நாளும் நடக்கும் பாதை. இயேசு நம்மை வெறும் பார்வையாளராய் மட்டும் இருந்திட அழைக்கவில்லை. சிலுவையை ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு ஏற்றவன் அல்ல என்று கூறுகிறார் இயேசு. இயேசுவின் சாயலில் வாழும் மனிதர்களின் வாழ்வில் இன்றும் சிலுவை பாடுகள் தொடர்கின்றன. அப்பாடுகளை இயேசுவின் பாடுகளோடு இணைந்து சந்திக்கவும் சிந்திக்கவும் வேண்டிய மனமாற்றம் பெற்றிட வரம் வேண்டி இயேசுவின் திருப்பாடுகளில் நாம் தடம் பதித்து பக்தியோடு இச்சிலுவை பாதையில் பங்கு பெறுவோம். இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறீர்? இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, குற்றம் எதுவுமே இல்லாதேவனே, எம் குறையை தீர்க்கவே மரணம் ஏற்றீரே, பிறர் சுமத்தும் குற்றத்தை சுமக்க அருள் தாரும், பிறர் சுமத்தும் குற்றத்தை சுமக்க அருள் தாரும், எங்கு போகிறீர்? இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட முதல் நிலை. இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலை சுமந்து உலகத்தை ரட்சித்து வெளிவேடமாக பேசுகிறவர்களை விட்டுவிடுகிறீர்கள். வெளிப்படையாக பேசிய என்மேல் விசாரணை வைக்கிறீர்கள். விவரம் தெரிந்து கொள்ளவா விசாரணை நடத்துகிறீர்கள்? என்னை வேதனைப்படுத்தவே. தோழரே,
கட்டுகளை அவிழ்த்து போக விடுங்கள் என்றேன். கட்டுகளை அவிழ்க்க வந்த என் கரங்களையே கட்டிவிட்டீர்கள். வேண்டாம் உங்கள் வெளிவேட விசாரணைகள். என்னுடைய ஆதங்கமெல்லாம் உங்கள் அநியாய தீர்ப்பு பேச்சுகளால் எத்தனை மொட்டுகள் சருகாயிருக்கின்றன. தவறான உங்களது வார்த்தைகளால் எத்தனை தற்கொலைகள் அரங்கேறி இருக்கின்றன. தீய சொற்களால் எத்தனை உள்ளங்கள் தீந்து போயிருக்கின்றன. போதும் சகோதரமே, இது என்னோடு முடிந்துவிடட்டும். போதும் உங்கள் வார்த்தைகள் வாழ்வை கெடுப்பதற்கல்ல, வாழ்க்கை கொடுப்பதற்கு. இனிமையான பேச்சுகள் இதயங்களை எழுப்பட்டும், கனிவான வார்த்தைகள் கலங்கிய உள்ளங்களை தேற்றட்டும். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. சிலுவையோ எம் பாவ சிலுவையோ நீ சுமந்தது, எம் பாவ சிலுவையோ உன்னுள்ளம் உடைந்ததோ, எம் பாவ வாழ்க்கையா உன்னுள்ளம் உடைந்ததோ, எம் பாவ வாழ்க்கையா. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை இயேசுநாதர் சாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சாதனை செய்பவர்களுக்கு சரித்திரத்தில் இடம் உண்டு. சன்மானமாக சில பரிசுகளும் கிடைப்பதுண்டு. ஆனால் எனக்கோ வேதனையை பரிசாக தந்து வேடிக்கை பார்க்கின்றீர்கள். வேறென்ன செய்ய முடியும் உங்களால்? சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, சுமைகளை தாருங்கள் என்றேன். என்னையே சுமையென நினைத்து சுமத்தினீர்கள் என் மீது சிலுவையை. என் சிந்தை கலங்குகிறேன். இனிமேலும் யார் மீதும் சிலுவையை ஏற்றாதீர்கள். வறுமை கொடுமையால், வேலை இல்லாத திண்டாட்டால், வரதட்சணை அமைதியால் துயருற்று ஏழை மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இரக்கமற்ற சிலுவைகளை இறக்கி வைக்க பாடுபடுங்கள். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இவருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. உலகின் பாவமோ சிலுவை வடிவிலே நீ தோளில் சுமக்கவே நீ தளர்ந்து வீழ்ந்தீரே. என் பாவ சுமையினால் என் உள்ளம் உடைந்ததோ, என் பாவ சுமையினால் உன் உள்ளம் உடைந்ததோ. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும்
இயேசுநாதர் சாமி பாடுபட்ட மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏன் விழுந்து விட்டாய் என்று எண்ணுகிறாயா? விழவில்லை, நான் விழத்தாட்டப்பட்டிருக்கிறேன். என் கால்கள் இடறுவதை நினைத்து நான் கலங்கவில்லை. உன் வார்த்தையில் அடிக்கடி வழுக்கி விழுகிறாயா? அதற்குத்தான் வருத்தப்படுகிறேன். வீழ்த்தப்படுவோரெல்லாம் வீழ்ந்து கிடப்பதில்லை. காலம் ஒரு நாள் மாறும். வீழ்ந்தவர்களெல்லாம் எழுந்துவிட்டால் வீழ்த்தியவர்கள் இங்கு வீழ்த்தப்படுவார்கள். அடக்குமுறை ஒரு பக்கம், ஆதிக்க வெறி மறுபக்கம். இவைகளுக்கு மத்தியில் நீ சாதிக்க பிறந்தவன். முன்னோர்களை பார், முட்டி மோதித்தான் முன்னேற்றம் கண்டார்கள். நீ மனது வைத்துவிட்டால் காலம் உன்னை உயர்த்தி வாழ்த்தி நிற்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். எதிர்கொண்டாள் என்னை, ஏதும் பேசாமல் அவளுள்ளம் துடித்ததோ தாயின் வருகையா. அவளுள்ளம் துடித்ததோ தாயின் வருகையா. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஈன்ற தாய் எவருக்கும் ஏற்படக்கூடாத சோகம் எனக்கு வந்துள்ளது. தோளிலே சிலுவை, தலையிலே முள்முடி, கிழிக்கப்பட்ட தேகம், அழிக்கப்பட்ட கோலம். பிழை என்ன செய்தான் என் மகன்? தொழுநோயை கூட தொட்டு தூய்மையாக்கியவனை அளவைத்து அசிங்கப்படுத்தி குற்றுயிராய் விட்டார்களே. பெற்றோர்களே, உண்மைக்கு உரமாகும் உங்கள் பிள்ளைகளை ஊரார் வதைத்தாலும் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். உதாசீனப்படுத்திவிட்டால் உடைந்து போவார்கள். நீங்களே அவர்களை மறுதளிப்பதால் தான் மது கோப்பைகளில் அவர்கள் மனதை பதிக்கிறார்கள். விமர்சனத்தால் அவர்கள் விரக்தி அடைந்த போதும் பெற்றோர்களே, என்னை போல் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தேற்றினீர்கள் என்றால் இனி வருபவர்கள் என் மகன்களாகத்தான் இருப்பார்கள். வருங்கால வழிகாட்டிகளை இப்போதே தேற்றுங்கள். வருகின்ற காலம் வளமானதாகட்டும். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். மனித வாழ்க்கை உயர்த்தும் சிலுவையை மறுக்க முடியாமல் சிலுவையை சுமந்தானே. பிறர் அன்பு பணியிலே நிலைக்க அருள் செய்வீர். பிறர் அன்பு பணியிலே நிலைக்க அருள் செய்வீர்.
எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி எமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மானிடம் அழிக்கப்படுவதை மறந்துவிட்டாய் நீ. என் பயணம் பாதியில் முடிந்துவிடுமோ என பயப்படுகிறார்கள். என் சிலுவையை சுமக்க வழியில் வந்தவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். யார் அந்த சீமோன்? பிறரின் சுமையை சுமந்ததால் பெரியோனாக கருதப்பட்டான். பிறர் சுமையை சுமப்பவர்களே பெரியோர்களானால் பிறருக்கு சுமையாய் இருப்பவர்கள் சிறியோர்களே. அப்படியானால் நம்மில் எத்தனை பெரியோர்கள் நடமாடுகிறார்கள்? கடவுள் மனிதனுக்கு உதவும் காலம் போய் இதோ மனிதன் கடவுளுக்கு உதவுகிறான். மனிதன் மனிதனுக்கு உதவும் காலம் தொடரட்டும். இதுதான் வாழ்க்கை கோட்பாடு. சுமைகளை சுமக்கும் சோக உள்ளங்களுக்கு நம் தோள்கள் துணையாயிருக்க துணிவோடு நடைபோடுவோம். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவது. ஆமென். புகழ் படிந்தவும் திருமுகத்தை துணிந்த வெரோனிகா துடைக்க வந்தாளே. நீலையாய் பதிந்ததோ வதனம் துணிலே. நீலையாய் பதிந்ததோ வதனம் துணிலே. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 6ஆம் நிலை. திவ்ய இயேசுவே ஆராதித்து வணங்கி எமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கனத்த சிலுவையோடு கலங்கிய கண்களோடு கனிந்த இதயம் கொண்டவர், கால் தடுமாற பயணத்தை தொடரும்போது கண்ணி ஒருத்தி கைமாறு கருதாது தன் கரம் கரைபட்டுள்ளதோ என்ற கலக்கத்தோடு கரைபடிந்த திருமுகத்தை துடைக்கின்றாளே. 2000 ஆண்டுகளுக்கு முன் எப்படி வந்தது இந்த துணிவு? வெரோனிகாள் என்ற வீரமங்கைக்கு நெஞ்சில் இரக்கம் இறங்கியதால் ஈரமங்கை வீரத்தோடு துயர் துடைக்க முன்வருகின்றாள். அன்பு மகளே, பழி குற்றங்கள் எவர் வாயிலிருந்து புறப்பட்டாலும் உன் சிந்தைக்கு புறம்பாகட்டும். விமர்சனங்களுக்கு பயந்து வீட்டிற்குள் பதுங்காதே. சம்பிரதாயத்திற்கு பயந்து சரித்திரத்திலிருந்து ஒதுங்காதே. இனியும் நீ மாள பிறந்தவள் அல்ல, உலகை ஆள பிறந்தவள் என்பதை மறவாதே. தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். உலகில்
இயேசு தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சென்று சேர வேண்டிய இடம் இன்னும் வரவில்லை. அதற்குள் இன்னொரு முறை மின்னல் வேகத்தில் மண்ணில் விழுந்தேன். என் முகம் தரையில் படிந்தாலும் பார்வை ஏனோ என் பக்கமே இருக்கிறது. இரக்கமற்றவர்கள் என்னை குத்தி கிளறுகிறார்கள். லட்சியவாதிகள் அழிந்தாலும் லட்சியங்கள் அழிவதில்லை. வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது நீயாக இருக்கட்டும் என்று மௌனமாயிருக்கிறேன். சிந்தித்துப்பார், சிந்தித்தவர்கள்தான் சீர்திருத்தவாதிகள். போராட்டத்தில் சந்தித்தவர்கள்தான் சரித்திரத்தில் இருக்கின்றார்கள். ஏன் இன்னும் தயக்கம்? விழிப்புண் இல்லாத வெற்றியும் இல்லை. 10ஓடு 11ஆய் நீயும் இருந்து விடாதே. 10இல் 1ஆய் இரு. பகலவன் போல் ஒளி வீசு. விழுந்தால் விதையாக எழு. என் கரத்தை பற்றிக்கொள். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். அருந்தும் மகளிருக்கு மொழியிலே நல்கினே. பாவிகள் நாங்களும் வருந்த வரம் தாரீர். பொங்கும் கடல் போல உம் அன்பை அறிவாரோ. பொங்கும் கடல் போல உம் அன்பை அறிவாரோ. எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அஜிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்கிறார். அர்த்தம்தான் என்ன? எனது வாழ்க்கையை பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தான் காயப்பட்டாலும் எதிர்கால சந்ததி தனது வாழ்க்கையை சீர்தூக்கி உத்தமர்களாக வாழட்டும் என பெண்களுக்கு அவர்களது குடும்ப நிலையை உணரச் செய்கிறார். இன்று குடிவெறியால் குடும்பத்தை குலைக்கும் கணவருக்காக அழுங்கள். வாழ வரும் பெண்களை பேரம் பேசும் மாமியார்களுக்காக அழுங்கள். வசதியில்லை என்ற காரணத்திற்காக வாசற்படியை மிதிக்க அனுமதிக்கா வெளி வேடக்காரர்களுக்காக அழுங்கள். செய்வதை சொல்வோம், சொல்வதை செய்வோம் என்று ஏமாற்றும் ஊர் சுற்றி தலைவர்களுக்காக அழுங்கள். முதுமை என்ற காரணத்திற்காக முதியவர்களை அநாத இல்லங்களுக்கு அனுப்பும் இதயமற்ற குடும்பத்தினர்களுக்காக அழுங்கள். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். முறையாக நீரத்தில் வீழ்ந்தீரே. ஆழ்வோன்றி நடந்திடும் நீரையும் தளர்ந்தீரே. என் அன்பு தேவனே
வாழ்வை மீட்கவா என் அன்பு தேவனே என் வாழ்வை மீட்கவா எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்டு 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பட்ட இடத்திலே படும் கெட்ட குடியே கெடும் என்பார்கள். இயேசுவும் முழுமை நிலையை அடைய 3 முறை கீழே விழுகிறார். இயேசு எத்தனை முறை விழுந்தார் என்பது முக்கியமல்ல, எதற்காக விழுந்தார் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில் ஒரு முறை விழுந்தவர்கள் எல்லாம் நிலை தடுமாறி முடிவை தேடி கொள்கிறார்கள். இறைமகன் 3 முறை விழுகிறார், ஆனால் முறைப்படி எழுகிறார். நிமிர்ந்து பயணத்தை தொடர்கிறார். ஆனால் நம் வாழ்க்கையில் தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் அநேக முறை வருகின்றன. ஆசையில் விழுகிறோம், கோபத்தில் விழுகிறோம், பகையில் விழுகிறோம், பிடிவாதத்தில் விழுகிறோம். நமது நிலையை சீர்தூக்கி பார்த்து பழையன கழிந்து புதிய உலகம் படைத்திட புத்துயிர் பெற்று இயேசுடன் எழுவோம், பயணம் தொடர்வோம். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாட கடவது. ஆமென். உடைகள் களைந்திட உம்மை கொடுத்தீரே அடைந்திருக்கும் வெள்ளம் போல் உதிரம் சொரிந்தீரே யாம் தூய்மையில் வாழ எமக்கு அருள் தாரும். யாம் தூய்மையில் வாழ எமக்கு அருள் தாரும். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்டு 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆள்பாதி ஆடைப்பாதி என்பார்கள். என்னை ஒரு ஆளாக கருதாமல் என் உடை முழுவதையும் அபகரித்து கொண்டார்கள். அழுக்குப்படியாத ஆடைகளுக்கு அர்ச்சனை செய்பவர்களே, ஆண்டவன் பார்ப்பது ஆடையை அல்ல, அகத்தினை. என் துகில் உரிப்பவர்களே, சாதி என்ற பெயரில் சமத்துவத்திற்கு சமாதி எழுப்புவதை உரித்து போடுங்கள். பெண்மையை வதைக்கும் வக்கிரத்தை உரித்து போடுங்கள். மதம் என்ற பெயரில் மனிதத்தை மாய்க்கும் மனத்தனத்தை உரித்து போடுங்கள். துணியை மட்டுமல்ல, என் உடலையும் கொடுத்து விட்டேன். எனக்கு செய்தது போதும். இனி வரும் தலைமுறைக்கு இப்படி செய்யாதீர்கள். எல்லோரையும் வாழ வையுங்கள், இல்லையில் வழிவிடுங்கள். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென்.
போகிறேன். இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நேற்று வரை போதகரே என்று வாழ்த்தி வீசியவர்கள் இன்று பொங்கி எழும் அழிப்பேரலை போல் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என உரக்க கத்துகிறார்கள். விளைவு இயேசுவின் புனித யாத்திரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. கண்ணியின் வயிற்றில் கருவானவர் இங்கே சிலுவையில் சிதைக்கப்படுகின்றார். அவமானத்தின் சின்னமாகிய சிலுவை இங்கே அர்ச்சிக்கப்படுகிறது. மரணத்தின் சின்னம் இயேசுவை மகிமை அடைகிறது. நம் சகோதர சகோதரிகளை எத்தனை முறை சுயநலத்தால் ஆணிகளால் அறைந்திருக்கிறோம். இரும்பு ஆணிகளை விட நாம் கொடியவர்களாய் சில சமயங்களில் வாழ்ந்திருக்கிறோம். தடியால் அடிப்பதை விட தடித்த சொற்களால் அடிப்பதே அதிக வலியை தரும். வாளால் வெட்டப்படுவதை விட வார்த்தைகளால் வெட்டப்படுவது அதிக வேதனையை தரும். சிந்திப்போம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்களிருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். இன்னுயிரகன்றது இருளில் ஆழ்ந்தது, இயற்கை சீற்றமும் மரணம் அறிவித்தது. உம் அன்பாம் உயிரையே எமக்காய் ஈந்தீரே. உம் அன்பாம் உயிரையே எமக்காய் ஈந்தீரே. எங்கு போகிறேன். இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனிதநேய மணிக்கட்டின் உயிர். மலை உச்சியில் நம் சென்ம பாவத்தால் அந்த அழகு முகம் சிவப்பானது. பசிக்கு உணவீர், நோய்க்கு மருந்தானீர், கடவுளுக்கு அன்பானீர். இறுதியில் மனிதனை மீட்க உம் இரத்தமா தேவைப்பட்டது. நீர் ஒரு புனித பிறவி, எங்களுக்காக வாழ்ந்த துறவி. ஆம், சிலுவையில் நீர் அடைந்த வேதனையில் உம்முடைய பாசம் புரிகிறது. உன் மீட்பு தெரிகிறது. கடவுளின் திட்டம் நிறைவேறுகிறது. உம் புரட்சி கனவால் லட்சிய வேகத்தால் விளைந்தது உம் சாவு. உம் சாவு பூமியில் நடவாமல் அந்தரத்தில் நடந்ததை எண்ணி சிந்தை அழுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். எனக்காக நீர் சிலுவையில் தொங்க நான் என்ன தவம் செய்தேன்? தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்துமாக்களிருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். துயருற்று துடிக்க உள்ளம் நைந்து
தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிதைக்கப்பட்ட ஓவியமாய் உரித்து போட்ட நாராய் உலர்ந்து போன மைந்தனை மடியில் கிடத்தியவராய் கண்ணீர் முத்துக்களை சொரிந்தவராக மடியில் சுமைக்கிறார் அன்னை மரியா. ஆசீர்வதிக்கப்பட்டவர் அவல நிலையில் காண்கிறார். இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் சுமந்தவர் இன்று அவரது உடலை மடியில் சுமக்கிறார் அன்னை மரியா. 10 மாதம் கருவில் சுமந்தவர் பட்டுப்போன மகனை மடியில் சுமக்கிறார். இறை அழைப்பை ஏற்றபோது ஒரு மனப்போராட்டம், இறை இயேசுவை பெற்றபோது ஒரு சுக போராட்டம், அவர் வளர்ந்த போது உறவு போராட்டம், இப்போது கல்வாரையில் கண்ணீர் போராட்டம். ஏன் இந்த போராட்டம்? எல்லோரும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே நமக்காக அர்ப்பணமாக்கிறார். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஒடுங்கிய உடலோ துணியால் பொதிந்திட நீரடங்கிய கல்லறை உமக்கு சொந்தமல்ல. என் பாவ செயல்களை அடக்க வரம் தாரும். என் பாவ செயல்களை அடக்க வரம் தாரும். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இயேசுநாதர் சாமி பாடுபட்ட 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று சோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரு சமாதான புறா இங்கு சமாதியில், ஒரு தெய்வீக ராகம் முகாரியில். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருந்த வேறுபாடு களைவதற்கு இந்த மண்ணுக்கு வந்த மானிட மகனை மண்ணுக்குள்ளே வைக்கிறது கயவர் கூட்டம். மண்ணை தோண்டியல்லவா தங்கத்தை எடுப்பார்கள், இங்கு மண்ணை தோண்டி தங்கத்தையே புதைக்கிறார்கள். அன்பை விதைத்தவர்க்கு, அருளை கொடுத்தவர்க்கு, வாழ்வை கொடுத்தவர்க்கு, வாழ்வாக மாறியவருக்கு ஏன் இந்த கொடூரம்? உயிர்ப்பும் உயிரும் நானே என்ற உண்மையை எடுத்துரைத்த இறைமகன் இயேசு இருட்டறையில் கல்லறையில் புதைக்கப்படுகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் உண்மைகளையும் உறவுகளையும் புதைக்கின்றோமா அல்லது விதைக்கின்றோமா? பிறரின் உரிமைகளையும் உணர்வுகளையும் மதிக்கின்றோமா அல்லது புதைக்கின்றோமா? எதை நாம் புதைக்கின்றோம், எதை நாம் விதைக்கின்றோம் சிந்திப்போம். மறுக்கப்படுகின்ற போது இயேசு மீண்டும் கல்லறையில் புதைக்கப்படுகின்றார். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசக்குடியின் ஆத்மாக்களினுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமென். பொறுத்தருளும் கர்த்தாவே, முது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும்.
பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தை கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.